வணக்கம். என் பெயர் செஃப் முரளிதரன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஐட்டம் டிஃபன் ஐட்டம், அடை ஐட்டம். அதை எப்படி செய்யறது, அப்படி என்னென்ன அளவுகள், என்னென்ன தேவையான மளிகை சாமான் அப்படிங்கிற விவரத்தை உங்களுக்கு வீடியோவாக தந்திருக்கேன். இதை பாருங்கள். இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 பேர் உள்ள குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி செஞ்சுருக்கேன். இது மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு 12 அல்லது 13 அடை வரும். 2 பேர் உள்ள குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி செஞ்சுருக்கேன். அடை நிறையா பேர் நிறையா விதமாக செய்வாங்க. இது நான் கற்றுக்கிட்ட மெத்தடில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஏன் காரணம் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அடையில் நடுவில் ஒரே ஒரு குழி தான் போட்டு பாதி பேர் பண்ணுவாங்க. மீதி பேர் 5 குழி போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா நான் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். மற்றவங்களுடைய விருப்பத்துப்படி தேங்காய் எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணலாம், வெண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணலாம். அது அவங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி. நான் கொடுத்த குறிப்புகள் படி உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு ஐட்டத்தில் உங்களை சந்திக்கட்டுமா? அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் செஃப் முரளிதரன்.